கழுத்து வலி, ஒரு பக்க தலைவலி, மைக்ரைன், அப்புறம் தலை சுத்தல், வாமிட் சென்சேஷன், கையில் கரண்ட் ஊற மாதிரி கை விரல் மரமரப்பு, செஸ்டில் லெஃப்ட் சைடு பெயின் இருக்கிறது, ஈவன் சம்படி ரைட் சைடு, அப்புறம் காஸ்டோகான்ட்ரைட்டிஸ் இந்த ஸ்டர்னம் அண்ட் ரிப்ஸ்லி எல்லாம் வலிக்கிறது, பால்பிட்டேஷன் டக் டக்னு அடிக்கிறது, அப்புறம் சைனோசைட்டிஸ் சைனஸ்னால இந்த இடத்துல எல்லாம் வலிக்கும்லங்க, அந்த மாதிரி இந்த மாதிரி வலிக்கெல்லாம் கிரேனியோசாக்ரல் ரிலீஸ் அப்படின்னு ஒரு சிம்பிளாக நம்ம கை விரலால் செய்கிற ஒரு தெரப்பி இருக்குங்க. கிரேனியோசாக்ரல் ரிலீஸ் நல்லா இம்மிடியட் ரிலீஃபை கொடுக்கும். இன்றைக்கி நான் கிரேனியோசாக்ரல் ரிலீஸ் அந்த தெரப்பி எப்படி பண்ணுறதுங்கிறதையும் அதனால் இருக்கிற யூஸ் பற்றியும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த மாதிரி வலி இருக்கிறவங்களுக்கு எக்ஸசைஸ் தான் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். எக்ஸசைஸ் நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போ ஒரு 3-4 எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். இந்த மாதிரி ரொட்டேஷன் கிளாக் வைஸ், ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் வைஸ், அப்புறம் ஷோல்டர் பிரேசிங் எக்ஸசைஸ். ஓகேங்களா? இந்த 3 எக்ஸசைஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை தவிர கிரேனியல் சாக்ரல் தெரப்பினா இப்படி 2 விரல் வச்சுக்கிட்டு நம்ம ஸ்பைனல் கார்டுக்கு கரெக்டாக தலையில் ஆக்சிபிட்டல் லோபுக்கு கீழே ஸ்பைனல் கார்டுக்கு கரெக்டாக தலையில் முடி எண்டாகும் இல்லைங்க, அந்த இடத்துல வச்சுட்டு 2 விரலை வச்சுக்கிட்டு முடி எண்டாகிற இடத்துல ஏர்லி கிரேனன் ப்ராசஸ்னு சொல்லுவாங்க. ஏர்லி கிரேனன் ப்ராசஸ்னு அந்த ஸ்பைனில் அந்த வெர்டிப்ராலேருந்து வரும். அந்த இடத்துல வச்சுட்டு கிளாக் வைஸ் ரொட்டேஷன் 10, ஆன்டி கிளாக் வைஸ் 10 அப்படி ரொட்டேட் பண்ணணும். இப்போ உங்களுக்கு தெரியலையா, நான் திரும்பி உட்காந்து பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல வச்சுக்கிட்டு இப்படி 10, இந்த மாதிரி 10, 1 2 3 4 5 6 7 8 9 10 ஆன்டி கிளாக் வைஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த மாதிரி அந்த இடத்துல கரெக்டாக முடிகிற இடத்துக்கு ஜஸ்ட்டு கீழே ஸ்பைனல் கார்டுக்கு கொஞ்சம் சைடில் 2 விரலை வச்சுட்டு இப்படி ப்ரெஷர் மைல்டாக தான் கொடுக்கணும், ரொம்ப கொடுத்துடக்கூடாது. இது கிரேனியோசாக்ரல் ரிலீஸ். இது பெயினுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று இருக்குது, அதே மாதிரியே இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி காதுக்கு ஜஸ்ட்டு மேலே வச்சுக்கிட்டு நடு விரலை நடு தலையில் இங்கிருந்து இங்கே நடு தலையில் மேல் தலையில் வச்சுட்டு இந்த மாதிரி ரொட்டேஷன் கிளாக் வைஸ் 10 கவுண்ட்ஸு 1 2 3 4 5 6 7 8 9 10 அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் 10 கவுண்ட்ஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10. திரும்ப 2 1 2 3 4 5 6 7 8 9 10. திரும்ப ஆன்டி கிளாக் வைஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த 2 இதில் நல்ல ரிலீஃப் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை தவிர இந்த நோஸில் இந்த சைனஸ் இருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் நேசாலிஸ் இந்த இடத்துல வச்சுட்டு ரொட்டேஷன் கிளாக் வைஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10. ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் வைஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்தது கண்ணு, இந்த கண்ணு 2 கண்ணும் இருக்குல்லங்க, அதனோட ஸ்டார்டிங்கில் இந்த இடத்துல 1 2 3 4 5 6 7 8 9 10. ஆப்போசிட் 1 2 3 4 5 6 7 8 9 10. இதுவும் நல்ல இதாக இருக்கும். அப்புறம் 2 விரல் வச்சுட்டு இதெல்லாம் கிரேனியோசாக்ரல் ரிலீஸ். 2 விரல் வச்சுட்டு இந்த மாதிரி இங்கே காதோட எண்டில் எல்லாமே ஜென்டிலாக இருக்கணுங்க, ரொம்ப டைட்டாக போட்டு அமுத்திடாதீங்க. கம்மி ப்ரெஷர் தான் கொடுக்கணும், மைல்டு ப்ரெஷர் தான் கொடுக்கணும். இதுக்கடுத்து இப்படி நல்லா தேய்க்கணும். தேய்ச்சா சூடு வருது இல்லைங்க, அந்த சூடு இந்த மாதிரி வைக்கணும். நல்லா தேய்ச்சி அந்த சூடு. ஓகேங்களா? இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு டெம்பரரி ரிலீஃப்காக யூஸ் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் பெர்மனன்ட் ரிலீஃப் எக்ஸசைஸில் தான். நான் சொன்னேன் இல்லைங்க, ரொட்டேஷன் கிளாக் வைஸ், ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் வைஸ் இந்த மாதிரி. அப்புறம் எலிவேஷன் 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த மாதிரி செகண்ட் 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4
5 6 7 8 9 10 திரும்ப 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ ஓகேவா? இந்த மாதிரி கிரேனியோ சாக்ரல் ரிலீஸ். அப்புறம் இப்போ நான் சொல்லி கொடுத்த டெக்னிக்ஸ் எல்லாம் மைக்ரைன், அதாவது ஒரு பக்க தலைவலிக்கு, அப்புறம் பிரேக்கியல் நியூராலஜியா கையில் மரமரப்பு, அப்புறம் சர்வைக்கல் ஸ்பான்லே கழுத்தெலும்பு தேய்மானத்துக்கு, அப்புறம் டிஸ்பல்ஜ் டிஸ்ப்ரோட்ரூசன் டிஸ்புலாப்ஸ் ஜவ்வு வீங்கிறது, ஜவ்வு விலகிறது, ஜவ்வு தொத்திட்டு இருக்கிறது, இந்த மாதிரி ப்ராப்ளம்க்கு, அப்புறம் சர்வைக்கோஜெனிக் பெயின் ஸ்ட்ரெஸ்னால் வந்த வலிக்கு, அப்புறம் டஸ்ட் அலர்ஜியில் வந்த வலிக்கு, அதுக்கப்புறம் வந்து அலர்ஜிக் ரைனைட்டிஸ், அதுக்கு சளி போகிற மாதிரி டஸ்ட்டில் போய், அப்புறம் சைனசைட்டிஸ்க்கு, இதுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணும்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணுன்னா கால் பண்ணுங்கள். ஃபிசியோதெரபிஸ்ட் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணுன்னா கால் பண்ணுங்கள். திஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்.